ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் முதல் வார வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் துணை சார் ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சூளகிரி தாலுகா, தேன்கனிக்கோட்டை தாலுகா, அஞ்சட்டி தாலுகா, தளி சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, தளி உள்ளிட்ட வட்டங்களில் உள்ள ஏரிகளை தூர்வார வேண்டும். தமிழக அரசு அறிவித்துள்ள அறிவிப்பின்படி அரசுக்கு சொந்தமான இடங்களில் 40 ஆண்டு காலமாக வீடு கட்டி குடிபெயர்ந்து வரும் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரில் ஆய்வு சென்று பட்டா வழங்க வேண்டும். அதே போன்று விவசாயிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து மின் இணைப்புகள் வழங்க வேண்டும். மின் இணைப்பிற்கு கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலை கிராமங்களுக்கு போதுமான பேருந்து வசதிகள் இல்லை. இதனால் பள்ளி மாணவ மாணவிகளின் நலனை கருதி பேருந்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். குறிப்பாக மாலை நேரங்களில் பள்ளிகள் விடும் நேரத்தில் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பேருந்துகளில் ஏற்றி செல்லும் பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் காலை மாலை நேரத்தில் பேருந்து நிலையங்களில் 2 காவலர்கள் பணியில் இருக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் விவசாயிகள் கொடுக்கும் மனுவிற்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து காலதாமதமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட கோனேரிப்பள்ளி, நல்லகானகொத்தப்பள்ளி, சப்படி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பயன்பெறும் நிலங்களில் சிறு குறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கிழவரப்பள்ளி அணையில் இருந்து வரும் கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்து மூடப்பட்டுள்ளனர். இதனை அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகள் பயன்பெறும் நிலங்களுக்கு கால்வாய்களை மீட்டு தர வேண்டும். அதே போன்று கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைகள் முன்பு பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என தினந்தோறும் சென்று வருகிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மதுபான கடைகளை ஊருக்கு அந்தப்புறமாக மாற்ற வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை துணை சாராட்சியர் அவர்களிடம் விவசாயிகள் மனுவாக கொடுக்கப்பட்டனர். அப்போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டரணிய ஒருங்கிணைப்பாளர், மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேசரெட்டி, மத்திய மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட துணைத் தலைவர் GK கிருஷ்ணப்பா, நாகராஜ் ரெட்டி, மாவட்ட துணை செயலாளர், தளி ஒன்றிய செயலாளர் பாப்பிரெட்டி, சூளகிரி ஒன்றிய செயலாளர் நாகராஜ், மத்திய மாவட்ட உழவரணி முன்னாள் தலைவர் திம்மராஜ், மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணன், பத்மா, JV ராமரெட்டி, சந்திரா ரெட்டி, ராமச்சந்திர ரெட்டி, கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் ஓசூர் டிவிஷன் ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வச்சிருந்தார். இந்த கூட்டத்தில் விவசாயிகள் அனைவருமே சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி இந்த 4 தாலுகாக்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு பல கோரிக்கைகளை முன்வைத்தார். இதுல முக்கியமாக ஏரிய ஆக்கிரமிப்புகள் 10 ஆண்டுகளா நம்ம BDO அதிகாரிகளாகட்டும் இல்ல ரெவென்யூ அதிகாரிகள் எந்த ஒரு ஏரியும் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யவில்லை. இது முதல் கோரிக்கை. 2வது, மின்சார வாரியத்தில் டிசம்பர்ல இருந்து இதுவரையும் ஒரே ஒரு மின் இணைப்பு இன்னும் வழங்கவில்லை. மின்சாரத்துறை கேட்டா கம்பி இல்ல, கிராஷர் இல்ல, நெட் இல்ல, போல்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது இல்லாத ஒரு கம்பை போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கினா நம்ம ஓசூர் கோட்டை இப்போ 2ஆ பிரிச்ச டெய்லி கோட்டை ஒரு கோட்டை, அந்த டெய்லி கோட்டைகள் ஜவஹர்கிரி ஆபீஸ்ல ஒரு கம்பம் போட்டு சர்வீஸ் கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் விவசாயிங்க. இதுல இதுக்கு நாங்க அந்த லஞ்சம் வாங்குறவங்களை 2018 இருந்து நாங்க மனு கொடுக்குறோம். அவங்க மேல நடவடிக்கை எடுறோம். இதுவரையும் எந்த நடவடிக்கை இல்லை. ஏன்னா ஜவஹர்கிரி ஆபீஸ் ஒரு காடு ஓரமா ஆபீஸ் வச்சிருக்கிறாரு. அங்க ஏஐ மேடம் தான் இவருக்கு எல்லாமே சப்போர்ட். இதுல நாங்க ஏஐக்கு சொல்லி பார்த்தோம், ஏடிக்கு சொல்லி பார்த்தோம், மனு கொடுத்தோம், வாய்மொழியாக சொல்லி பார்த்தோம், மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியம் எடுக்கவில்லை. ஏன்னா மூட்டு பூச்சி எந்த மாதிரி விவசாய உடம்புல ரத்தம் இழுக்குதோ அதே மாதிரி மின்சார வாரியம் விவசாயிகள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே விவசாயம் பழிக்க கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் அடமானம் வச்சு பணம் கட்டினாலுமே கம்பிக்கு, கிராஷருக்கு, நெட்டுக்கு, போல்ட்டுக்கு எல்லாமே 18,000 சில்லரை போட்டிட்டு வர ஒரு கம்பெனிக்கு. ஆனா மறுபடியும் அந்த நெட்டு போல்ட்டும் நாங்களே வாங்கி கொடுக்கணும், JCB நாங்களே வைக்கணும், கம்பம் எடுத்துட்டு நாங்களே வாடகை கொடுத்து கொடுக்கணும்.
அது இல்லாத வேலை செய்யறவங்க மேல வந்து கான்ட்ராக்ட்ல வேலை செய்யணும் கூலியும் நாமளே கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது நாம டெபாசிட் கட்டி மின்சாரம் வாங்குறோம். அது ஃப்ரீ ஆகும் போது அந்த பணத்தை விவசாயிகளும் மின்சாரம் மறுபடியும் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன் இப்ப சொல்றாரு 1.5 லட்சம் கோடி கடன், 2.5 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பணமா வாங்கி நீங்களே சாப்பிட்டுட்டா அப்ப அரசாங்கத்துக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு கெட்டு போயிரு, இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகளை வந்து அவங்க தொங்கு போட்டு தூக்கு செத்துன்னு அந்த அளவுக்கு வந்து மின்சார வாரம் செஞ்சு கொண்டு இருக்குது. உயர் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார். கம்பத்துக்கு நாம வாடகை கொடுக்கணும். எங்க பார்த்தா கூட சார் கம்பம் வரல சார் உனக்கு 8 நாள்ல கொடுக்குறேன்றாரு, லட்சக்கணக்கில் வாங்குறாரு. ஆனா புறம்போக்குல சர்வீஸ் கொடுக்கும் போது 3-5 லட்சம் ரூபாய் ஜவுளிகரி ஆபீஸ்ல வாங்குறாரு. ஆனா அது எப்படி ஆவணங்களை ரெடி பண்றாரோ எதுவுமே இல்ல. ஒரே ஒரு ஆள் 20 ஆண்டுகள் அங்க வேலை பாக்குறாருன்னா நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மனு கொடுத்தோம். 3 ஆண்டுகளுக்கு மீதி உங்க துறையில இருக்குது, உங்க ஜீவோ அப்படிதான் 3 ஆண்டுகள் மேல வேலை செய்யக்கூடாது, அவங்க இடமாற்றம் செய்யணும். ஆனா ஜவுளிகரியில இருக்கக்கூடிய மேடம் என்ன சொல்ல இவங்களே இங்க இருக்கணும். எதுக்கு? என்ன லோக்கல்ல இருக்கிறதுனால வந்து கொள்ளையடிக்கிறதுக்கா? இந்த கொள்ளையர்களை வைத்துக் கொண்டு இந்த மின்சார வாரியம் வேலை பார்க்குது. இது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு அப்படின்னு சொல்லி அலுவலகம் சுத்து வைக்கிற ஒரு நாளுக்கு வந்து 1000 ரூபாய் கூலி விவசாயிக்கு. அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போடணும்னா 2000 ரூபாய் வாங்குறாரு. மீட்டர் கொடுக்கும் போது ஒரு 5000 கொடுக்கணும். ஆனா கேங்மேன்ல இருந்து ஏஇ வரையும் எல்லாருமே லஞ்சம் ஒரு சொல்லி ஒரு பெரிய நோய் வந்து அரசாங்கத்துல பறிக்குது. அந்த நோய்க்கு மருந்து இருக்குதா இல்லையான்னு நமக்கு என்ன தெரியல. ஆனா பார்க்க என்னைக்கு வருது அந்த மருந்து அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்திருப்போம். இப்படி இருக்கும்போது மின்சார வாரியத்தில் இப்படி இருக்கு. வனத்துறையில காட்டு விலங்குகளால் யானை, காற்று பண்ணி இதுல வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப சேதாரம். இந்த யானை வந்து மிதிச்சும் போது 2016 அரசாணையை வைத்துக்கொண்டு 25,000 ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து 1500, 2000, 3000 இப்படிதான் விவசாயிகள் வந்து இழப்பீடா போடுறாரு. ஆனா அங்க லோக்கல்ல வரக்கூடிய அவங்க ஃபாரஸ்ட் கார்டு ரேஞ்ச் எப்படி வேலை பார்க்கறது? இங்க ஏசி ரூம்ல உட்காந்து அந்த ஆளுக்கு இந்த ஏசிஎப்புக்கு சுத்தர் ஜீப்பும் எங்க ஒரு பணம் தான், வாங்குற சம்பளம் எங்க ஒரு பணம் தான், அந்த வண்டியும் எங்களுக்கு தான். ஆனா எங்களுக்காக வேலை செய்யறாங்களா இல்லாத போன என்னன்றது? அப்ளிகேஷன் 300 ரூபாய் கொடுக்கணும், விஓ கிட்ட போனா 500 கொடுக்கணும், 4 நாள் ஆபீஸ் பக்கம் சுத்தருக்கு 4000. ஆனா நீ போடுறது எவ்வளவு போட இழுப்பீடு 1500, 2000. ஒரு மூட்டை ராகிக்கு இப்ப செய்யணும்னா 10,000 ரூபாய் செலவே வருது. அந்த 10,000 வந்து 1000 ரூபாய் மிச்சம் ஆகும். இப்படி இருக்கும்போது வனத்துறை வந்து அந்த 2016 அரசாணையை மாற்றம் செய்யணும். அந்த மாற்றம் செய்து தேங்காய் செடிக்கு வெறும் 500 ரூபாய் போடுறாரு. இப்ப 4 தேங்காய் 500 ரூபாய் போகுது, 100 ரூபாய் ஒரு தேங்காய். அப்ப வந்து ஒரு தேங்காய்க்கு 500 செடி கொடுத்து 500 ரூபாய் போட்டா விவசாயம் எங்க எப்படி போறது? இந்த மாதிரி வனத்துறையில இருக்கு. பாதைகள் வந்து இவங்க என்ன சொல்றாரு, நீங்க மனு கொடுங்க, நாங்க பாதைகள் ஆக்கிரமம் செய்யறோம், அகற்றம் செய்வோம் அப்படின்னு ரெவென்யூ துறை சொல்லுது. ஆனா பட்டா நிலத்துல இருக்கக்கூடிய அது அவங்க பட்டா அப்படின்னு அவங்களே வந்து நேரடியா சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இந்த ரெவென்யூ துறையில வந்து இந்த பாதைகள் வந்து புறம்போக்குல இருக்கும் போதுதான் பாதைகள் போகும். பட்டா நிலத்துல நீங்க இருக்கக்கூடிய பாதைகள் பிளான்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்ப எதுக்கு நீங்க வந்து உங்க பிளான்ல வந்து மார்க் போட்டு வச்சிருப்பீங்க? அந்த மார்க் எதுக்கு நம்ம கேட்டோம். இதுக்கு நாங்க தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு 5 ஆண்டுகள 10 ஆண்டுகளை சொல்லிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் விவசாயி வந்து தாலுகா ஆபீஸ், விஓ ஆபீஸ், சப் கலெக்டர் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் சுத்திட்டே இருக்காங்க. இதனால நீங்க நேர்மையா பண்ணி கொடுத்திருந்தா எதுக்கு விவசாயி வெளியில வருவான்? நீங்க ரெவென்யூ துறையிலேயே சரியான முறையில இந்த பாதைகள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுனால விவசாயி வருவாரு. ஆனா இவங்க நாம கொடுக்க மனுக்களுக்கு 5 ஆண்டுல 10 ஆண்டு 15 ஆண்டு விவசாயி சுத்தினா கூட அந்த பாதைகளை அகற்றம் செய்யவில்லை. அந்த பாதைகளையும் விட்டு கொடுக்கறது நாங்க வர்றோம், நாங்க பார்க்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரீசெண்டா கலெக்டர் வந்து நேரடியா நம்ம ஜெயசெட்டிப்பள்ளியில ஒரு அசம்பவம் நடந்துச்சு. அதுல வந்து தலைக்கு அடிபட்டு அந்த போட்டோவோட கலெக்டருக்கே கொடுத்தோம். ஆனா கலெக்டருக்கு கொடுத்தா கூட அவங்க மேல எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாரு. எஃப்ஐஆர் போட்டாங்களா என்ன நமக்கு தெரியாது. அது மீறி தாசில்தாருக்கு உடனடியா சொன்னாரு, நாங்க நேரில் போய் ஆய்வு பண்ணணும். டிடி மேடம் என்ன சொல்ற, சார் அது பட்டா சார். அப்ப பட்டால நீங்க எதுக்கு மார்க் போட்டு கொடுத்து இது பாதை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்க முடியாது. அப்ப விவசாய நிலத்தை ஒரு தொழிற்பேட்டை வந்து விவசாய நிலம் எடுப்பீங்க, ஏதாவது ஒரு ஆபீஸ் கட்டின விவசாய நிலம் போறீங்க, எனக்கு உரிமை இருக்கு. ஏன் இது உரிமை இல்லையா? ஏன் ஒரி பண்ணதை தான் நீங்க எல்லாமே வந்து சம்பளம் வாங்குறீங்க? விஓ ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், இல்ல சர்வேயர் ஆகட்டும், எங்க ஒரி பண்ணல சம்பளம் வாங்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஒன்னிங் வேற கொடுத்தீங்களா? எதுக்கு? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கு வந்து
உடனடியாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள் சார்பாகவும் அல்லது இங்க இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டரணி ஒருங்கிணைப்பாளர் திரு B.K. கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று 40 ஆண்டு காலமாக குடியிருக்கிறவங்களுக்கு அரசு சொந்தமான இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது வரைக்கும் அதிகாரிகள் உங்க இடத்துக்கு ஆய்வு பண்ணி பார்த்திருக்காங்களா? 40 ஆண்டுகள 50 ஆண்டுகள வீடு கட்டுக்கும் போது எல்லாமே விஏஓ கண்ணுல பாக்குறாரு இல்லையா? அப்ப அந்த விஏ உங்களுக்கு என்ன காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா? வீடு கட்டி மின்சார வாரி மின்சாரம் கொடுக்குது, ஒரே ரசீது போட்டு ஊராட்சி மன்ற செயலாளர் ரசீது போட்டு கொடுப்பாரு. ஆனா அந்த வீடுக்கு பட்டா இருக்கும்போது இது மேய்ச்சல் தெரை புறம்போகு, இது வாரி புறம்போகு, இது மந்தவெள்ளி புறம்போகு அப்படின்னு சொல்றீங்க. வீடு கட்டும்போது ஏன் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும் இப்படிப்பட்ட இடத்துல வீடு கட்டுறாங்க? ஏன் அன்னைக்கு தொடுத்து இருக்குன்னு தானே 40 ஆண்டுகளை லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு வீடு கட்டின பிறகு இதுக்கு நாங்க பட்டா கொடுக்க மாட்டோம், இதுக்கு நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம எந்த மனு கொடுத்தாலும் மனுவாவே நிக்கதே தவிர அதுக்கு ஒரு தீர்வே வரதில்லை. இதுதான் நம்ம வீடுக்கு மனு பட்டா கொடுக்குறோம், நாங்க உங்க நிலத்துக்கு மனு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக மனு கொடுக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியராவது கோட்டாட்சியர் கேட்கும் போது, சார் இதை நாங்க பார்த்து கொடுத்துடுவோம் சார் அப்படி. இது 10 ஆண்டுகளை நாங்க பார்த்து எனக்கு கண்ணிலேயே பாக்குறீங்க, ஒரு வேலை கூட நடக்கல. இதே போல ஊராட்சி செயலாளர் ஒரே வார்டுல பாத்தீங்கன்னா 20 ஆண்டு காலமா செயல்பட்டு வராரா? அதை பத்தி என்ன சொல்ல? ஐயா, ஊராட்சி மன்ற செயலாளரே கிடையாது. ஊராட்சி மன்ற செயலாளர் எதுவும் இல்லாத இருக்கும் வேலைக்கு வந்தாருன்னா 20 ஏக்கரம் தோட்டம் செய்ய விவசாயி கூட மேலே இருப்பார். அவங்க சுத்துற காரியம்னா அவங்க செய்யற வேலை என்ன? 100 நாள் வேலை திட்டம் அப்படியே அரசாங்கம் உத்தரவு போச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல 10 பேர் 100 பேர் அங்கே கணக்கு காட்டுறாரு. அந்த கணக்கை காட்டுக்கும் போது சில இடங்கள்ல தலைவர் தெரியாம நடக்குது. இது அங்கே எழுதுகிறவங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு, இதுக்கு தலைவர் தெரியாம இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த வேலையில இந்த ஊராட்சி மன்ற செயலாளர் படிப்பு இருக்கக்கூடிய தலைவரானா கரெக்டா பாப்பாரு, படிப்பு இல்லாத கொஞ்சம் அப்படி இருக்குன்னா அந்த தலைவரை ஏமாற்றம் செஞ்சு கொண்டு அங்கேதான் இருப்பார். அவர் 20 ஆண்டுகள் காலமா, அங்கே 25 ஆண்டுகள் காலமா. இது ஒன்னே கிடையாது, தோட்டக்கலை வேளாண்மையில அப்படிதான் இருக்கு. இந்த தோட்டக்கலை வேளாண்மையில இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க ஒசூர் போடுவாரு, ஒசூர்ல இந்த டெய்னி கோட்டை போடுவாரு, டெய்னி கோட்டை தள்ளில இருந்து சொல்லிக்கிறேன். இப்படியே சுத்தி ஒரு ஆபீஸ்ல 30 ஆண்டு 35 ஆண்டுகளை கரெக்டா இருக்க. ஏன்னா இந்த சோர்ஸ் எங்க இருந்து வருது, எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு. அதே போல தேன்கனிக்கோட்டை தாலுகால பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் ஊர் அருகாமையில் இருக்குது, பள்ளி அருகாமையில் இருக்குது. ஐயா, நாங்க இது மாவட்ட ஆட்சியர் தலைவர்ல நாங்க மனு கொடுத்தோம். கிளமங்கலத்துல இருந்து டெய்னி கோட்டை வரக்கூடிய சாலையில பள்ளிக்கூடத்துக்கு 1/2 கிலோமீட்டர்ல டாஸ்மாரி இருக்கு. டெய்னிகோட்டா பள்ளிக்கூட பக்கத்துல அஞ்சட்டி ரோட்ல ஒரு டாஸ்மாரி இருக்கு. பாலத்தோட்டப்பள்ளி 1/2 கிலோமீட்டர்ல கொல்லப்பள்ளிக்கு பாலத்தோட்டம் நடுவில் இருக்கு. ஜவளகிரி பேருந்து நிலையத்தில் இருக்கு. இது இல்லாத இருதுக்கோட்டையில ஓரமா இருக்குது. அந்த ஓரமா இருந்து 5-6 கிராமத்துக்கு சேர்ந்த குழந்தைகள் அங்கேயே போகணும் வரணும். பள்ளிக்கூடம் போறாங்க. இந்த மது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் மேல நடக்கக்கூடிய முறைகேடுகள் எப்படி நடக்குது என்ன என்பது அது இன்னும் தெரியவில்லை. இது இல்லாத இந்த கடைகள் நாங்க இடமாற்றம் செய்வோம் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு இருக்கு. அது 4 மாவட்டத்துக்கு 5 மாவட்டத்துக்கு ஒரு சூப்பர்வைசரா, அந்த சூப்பர்வைசர் காம்ப்ரமைஷனா போலாம் அப்படின்னு கேட்டாரா, நாங்க காம்ப்ரமைஷன் கலவரம் மட்டும் இடமாற்றம் செய்யணும், மது விற்காது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை.